சென்டர்மேப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நடப்பு நிகழ்வுகள்ல இன்றைக்கான அதாவது ஜனவரி 11, 2025க்கான நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்ட திருத்த மசோதாக்கள் பேரவையில் தாக்கல் பண்ணியிருக்காரு திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சட்டப்பேரவையில வந்துட்டு இந்த மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல என்னென்ன குற்றங்கள் செய்தா என்னென்ன தண்டனைகள் அப்படின்னு சொல்லிட்டு விரிவா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒன்னொண்ணுமே வந்துட்டு நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் கொடுமைக்கு 12 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை. சரியா? 12 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு வந்துட்டு பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனையும், தவறான நோக்கத்துடன் பெண்களை பின்தொடர்ந்து சென்றால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாக்கள் தமிழக சட்டப்பேரவையில தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன குற்றங்கள்லாம் செஞ்சா என்னென்ன தண்டனை அப்படின்றது உங்களுக்கு லைனா கொடுத்திருக்காங்க. வன்புணர்வு மற்றும் மரணத்தை விளைவித்தல் அல்லது செயலற்ற நிலையை விளைவிக்கும் வகையில் காயத்தை ஏற்படுத்துவது அப்படி யாராவது அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஆயுள் கால சிறை தண்டனை மற்றும் அபராதம் அல்லது மரண தண்டனை கூட விதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு வன்புணர்வு ஆயுள் சிறை தண்டனை மற்றும் அபராதம். ஓகேவா? 18 வயதுக்குட்பட்ட பெண்ணை கூட்டு வன்புணர்வு செய்தல் ஆயுள் காலத்துக்கு கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் அபராதம். சரியா? இந்த குற்றங்கள்லாம் வந்து ஒன்னொன்னு கொடுத்துருக்காங்க. யார் யார் என்ன குற்றங்கள் பண்ணா எவ்வளவு கால தண்டனை, அதுக்கான அபராதம், எல்லா டீடைல்ஸுமே இதுல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னொன்னு, பெண்களை மின்னணு வழியில் அச்சுறுத்தினாலும் குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களை மின்னணு எண்ம முறை வழியாக அச்சுறுத்தினாலும் கடுமையான தண்டனைகளும் அபராதங்களும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான மசோதாவும் வந்துட்டு பேரவையில வந்துட்டு தாக்கல் பண்ணியிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். சரியா? அடுத்தது, தாம்பரத்தில் அதிநவீன மடிக்கணினி உற்பத்தி தொழிற்சாலை. ஸோ இந்த மாதிரி தொழிற்சாலைலாம் அங்க உருவாக்குறது மூலயமா அங்க இருக்கிறவங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தோட தான் வந்துட்டு தொழிற்சாலைகள்லாம் அங்க வந்து உருவாக்குவாங்க. ஸோ மத்திய தொழிற்சாலை வந்து உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து தொடங்கி வைக்கிறாரு அந்த நிகழ்ச்சியை. சரியா? ஜஸ்ட் எந்த இடத்துல மட்டும் பார்த்துக்கோங்க. தாம்பரத்துல அதிநவீன மடிக்கணினி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கிறாங்க. யார் அப்படின்னா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து தொடங்கி வைக்கிறார். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. அடுத்தது, முதல்வர் காப்பீட்டு திட்டம் மூலம் 77 லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு யார் சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு எந்த பொலிட்டிஷியன் சொன்னாங்க அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டாங்க. ஆனா முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 77 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ல வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? எப்படின்னா இப்போ 77 லட்சம் பதில் 50ன்னு கொடுத்துருக்கலாம். அப்படி பார்க்கும்போது டேட்டா வந்து கரெக்டா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ காப்பீட்டு திட்டம் மூலமா 77 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காப்பீட்டு திட்டம் வந்து மருத்துவமனைகளில் பயன்படுத்தக்கூடிய காப்பீட்டு திட்டம். சரியா? அடுத்தது, 2238 அரசு பள்ளிகள்ல நூற்றாண்டு விழா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதாவது 100 வருஷத்துக்கு மேலேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்துட்டு இன்னும் இயங்கிட்டு இருக்க பள்ளிகள்லாம் வந்துட்டு இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க. இது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி விழாவும் கொண்டாடுவாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பாருங்க, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழகம் வந்து சிறப்பிடும். நம்ம ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றதுல தமிழகம் வந்து முன்னாடி, அதுவும் இல்லாம பாதுகாப்புலையும் தமிழகம் வந்து முதல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, 2025 இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.6% அப்படின்னு சொல்லி ஐநா வந்து ஒரு கணிப்பு கொடுத்திருக்காங்க. 2026ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ஐநா கணித்துள்ளது. சரியா? இது தொடர்பாக 2025ஆம் ஆண்டுக்கான ஐநாவின் உலக பொருளாதார சூழல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2025ஆம் ஆண்டு தெற்காசிய பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சி 5.7%ஆகவும் 2026ல 6%ஆகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியம், அப்படியே கேட்பாங்க எக்ஸாம்ல. சரியா? அடுத்தது, இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உச்சநீதிமன்றத்தை சுற்றி பார்க்க பொதுமக்களுக்கு அனுமதி. சரியா? உச்சநீதிமன்றத்தை வந்து நம்ம போய் சுத்தி பார்க்கறதுக்கு பொதுமக்களுக்கு வந்துட்டு அனுமதி அளிச்சிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், முன்பதிவு வந்து அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு இந்தியா 85வது இடத்துக்கு சரிவு. ஸோ அந்த பாஸ்போர்ட்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்களா, அதுல இந்தியா வந்து 85வது இடத்துக்கு வந்துருச்சு. முதல் இடம் எப்பவுமே யார் பிடிக்கிறாங்கன்னா சிங்கப்பூர் வந்துட்டு முதலிடம் பெறாங்க. சரியா?
சிங்கப்பூர் வந்துட்டு எப்பவுமே தொடர்ந்து 2வது தடவையா முதலிடத்துல இருக்காங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு இந்தியா 85வது இடத்துக்கு சரிவு. சரியா, இந்தியாவோட இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு நியூஸ்ல இவங்க முதலிடம் 2ஆம் இடம்னு படிக்கிறீங்க ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்னா, முதல்ல இந்தியா வந்துட்டு எந்த இடத்துல இருக்கு, அடுத்து தமிழகம் வந்து எந்த இடத்துல இருக்கு. அப்படி இல்லை, நம்ம தமிழகம் வந்து ஒரு 3வது இடம் 4வது இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ முதல் 3 இடத்துல எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா, அடுத்து உலகின் மிக வெப்பமான ஆண்டு 2024 அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச வானிலை ஆய்வு அமைப்புகள் வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. சரியா, இது தொழில் புரட்சிக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் தான் வந்துட்டு வெப்பம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஒரு ரிப்போர்ட் விட்டுருந்தாங்க. ஆனா 2024 பாத்தீங்கன்னா மிக அதிகமா வெப்பமான ஆண்டு அப்படின்னு சொல்லி 2024 குறிச்சிருக்கு. ஸோ அந்த 1.5 டிகிரிக்கும் மேல தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா, இதே மாதிரி நீங்க கரண்ட் அஃபேர் நியூஸ்லாம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதுல வந்து நீங்க கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்த பேப்பரும் வந்து நீங்க ஃபுல்லா வந்து படிக்க முடியாது இல்லையா. ஸோ கட் பண்ணி வச்சு அந்த ஒரு நியூஸை மட்டும் இதுதான் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கட் பண்ணி வச்சு நீங்க படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோட்ஸ் எடுத்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இந்த டேட்டை போட்டு இந்த கரண்ட் அஃபேர் இன்னைக்கு நம்ம படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசியா நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 6 மாத நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு பிடிஎஃப் வச்சு நீங்க உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் படிச்சா கரண்ட் அஃபேரை நீங்க முடிக்கவே மாட்டீங்க. டெய்லி அப்படியே வர்றதை படிச்சீங்கன்னா மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ல மார்க் எடுக்க முடியும். சரியா, இதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சென்டம் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.